என்னையா இங்க என்ன பண்ற? இல்லடி உன் பையன் பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேங்கிறேன் சொல்லியும், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அந்த மூதேவி காலையில பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லிட்டு தானே வந்தேன். இல்லம்மா போல. டேய் ஒழுக்கமா ஸ்கூலுக்கு போடா. அது சரி, வீட்டுல கூழ் கலக்கி வச்சுட்டு வந்தேன், குடிச்சிங்களா இல்லையா? எங்க காலையில இருந்து நொய்யின்னா எங்க குடிக்கிறது? நான் குடிக்கல, உன் மகனை குடிக்க சொன்னேன், அவனும் குடிக்கல. சரி, நான் வேலைக்கு கிளம்புற, அவனை கூட்டு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு. அவன் பொழப்பு எப்படி போச்சா? இல்லையா, காலையில இருந்து உக்காந்துட்டு இருக்கேன், வியாபாரமே ஆக மாட்டேங்குது. வரவங்களாம் பக்கத்து கடை பார்த்துட்டே போயிடுறாங்க. இன்னைக்கு என் பொழப்பு எப்படி போக போகுதுன்னே தெரியல. நீ வேற யாயா? சரி, நான் வேலைக்கு கிளம்புற, அவனை கூட்டு பள்ளிக்கூடத்துல விட்டு. ஒழுக்கமா போடா. மல்லிகை எவ்வளோக்கா? 150 ரூபாய்மா. எனது 150 ரூபாயா? வெள்ளி விலை தங்க விலை விட அதிகமா சொல்றீங்க. மா, மார்க்கெட்ல கிலோ 1000 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்கம்மா. நேத்தா பக்கத்து கடையில் வாங்கினேன். பக்கத்து கடையில் கொடுக்குறாங்கன்னா அங்கேயே போய் வாங்கிக்கோ. வந்துட்டா பூ வாங்கறதுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அக்கா? அக்கா அக்கா கலா கட்டுது போல இன்னைக்கு நல்லா இருக்கா? என்னாச்சுக்கா? இல்லடா, எனக்கு வியாபாரமே ஆகல. என் பையன் வேற ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான். அதுதான் என் பிரச்சனையே. அப்படியாக்கா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவரு உருப்படியா வேலைக்கு போகவே மாட்டேங்கிறாரு. என் வாழ்க்கையை எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ண வேண்டாம்? இதுதான் உன் பிரச்சனையாக்கா? கவலைப்படாதக்கா, எல்லாம் சரியாயிரும். இப்போ வர பசங்களாம் அப்படி தாங்க இருக்காங்க, கொஞ்சம் விட்டு தாங்க்கா பிடிக்கணும். போ எல்லாம் சரியாயிருங்கக்கா, கவலைப்படாதக்கா. அண்ணன் எனக்கு ஒரு வேலை வச்சுருக்காருக்கா, டைம் ஆயிடுச்சு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா, சாயங்காலம் பார்க்கலாங்க்கா. சரி. வரலக்கா, நீ போக்கா. அப்ப நான் போயிட்டு வரட்டா? இன்னைக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. கையில வேற காசும் இல்லை. அம்மாவும் நைட்டு தான் வருவாங்க, அப்பாவும் வரமாட்டாரு. சரி, நம்ம வீட்டுக்கு போய் டிவியாவது பார்ப்போம். போனா கருத்து போயிடுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கதை எழுக்கிறதுக்கு அளவில்லையா? சீக்கிரம் போயிட்டு வா. இருந்தாலும் வீட்டை பூட்டிட்டு தானே போக சொன்னேன். பூட்டிட்டு போனானா பூட்டாம போனானா? பூட்டாமல போயிட்டான் போல. இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா, அப்ப உள்ள யார் இருக்கா? உன்னை ஸ்கூலுக்கு தானே போக சொன்னேன், இங்க என்ன பண்ற? ஆமா, எப்ப வந்த? இல்லம்மா, அப்பா வந்து ஸ்கூல்ல இறக்கி விட்டாரு, நான் வந்துட்டேன். என்னடா அப்பா ஸ்கூலுக்கு போக சொன்னாரு, போகலையா? உன்னை என்னடா பண்றது? ஏன்டா இப்படி பண்ற? ஏன் உள்ள எடுக்குறீங்க நீங்க? அம்மா 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 அடியா. அட பாவி, நல்லா படிச்சு நல்லா வருவேன்னு நான் பாட்டுல பயந்துட்டு கிடந்தா இப்படி பண்ணிட்டு இருக்கியாடா? என் பொழப்பும் சரியா ஓட மாட்டேங்குது. உங்க அப்பா
பழத்தும் சரியா ஓட மாட்டேங்குது. நீயும் இப்படியே சுத்திட்டு இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? பேசாம விஷம் வாங்கி கொடுத்துருடா ஒரு டம்ளர். நீ நல்லா படிச்சு கார்லலாம் போவேன்னு அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைச்சேனேடா. இப்படி உருப்படாம போயிட போல இருக்கேடா. உங்க அப்பனோட சேர்ந்து உங்க அப்பனை நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களாடா? நீ படிக்கவே மாட்டேங்கிற. உன்னை எங்கேயாவது ஹாஸ்டல்ல சேர்த்துறவா? மா சும்மா புலம்பாதம்மா, அதெல்லாம் நான் நல்லா படிச்சிருவேம்மா. ஹாஸ்டல்லாம் வேணாமா. ஏம்மா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? இல்லடா, பூவெல்லாம் வாடி போச்சு. கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன். மாமா மாமா, இங்க பாத்தியா காசு? ஏதுப்பா? நம்ம பிள்ளையார் கோயில் ஐயர் இருக்கார்ல, அவர் நம்ம பூவெல்லாம் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாருமா. அதை எட்டு போய் வித்துட்டேன். இன்னைக்கு நான் உனக்கு சூப்பராகவே ஆகணும் வந்துட்டேன்ல. ஏன் சாமி, நீ என்ன நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன நமக்கு முன்னாலே நேரமா வந்துட்டா போல வீட்டுக்கு. உங்க அப்பன் தான் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான். டேய், இங்க என்னடா பண்ற? உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வந்த? இல்லையா, அவன் முன்னாடியே வந்துட்டான். இன்னைக்கு அவன் ஸ்கூலுக்கு போகலையா, கோயிலுக்கு போய் பூவெல்லாம் வித்து எனக்கு நல்ல லாபம் பார்த்து கொடுத்துருக்கான். பாத்தியா, இன்னைக்கு எனக்கு நல்ல லாபம். என் புள்ள படிக்கலினாலும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கான். உன்ன மாதிரி இல்ல, சரியா? நீ குடும்பத்தை பார்க்காம குடிச்சு குடிச்சு அழிச்சிட்டே இருப்ப. ஆனா என் பிள்ளைய பாத்தியா, இந்த வயசுலயே எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். ஆடி பாவி, இத்தனை வருஷமா நான் தாண்டி உனக்கு உழைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன், கஞ்சியும் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் எங்கடி போனேன்? நான் என்னடி பண்றது? ஏதோ முன்ன பின்ன குடிப்பேன், அதுக்கு நான் அக்கறை இல்லாம திட்டுற. இப்ப கூட தொழில முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ சொன்ன இன்னும் நம்ம வீட்டுக்கு வீட்டு வாடகை கட்டல, கரண்ட் பில்லு கட்டல. நான் எப்படி மேடை வர போறேன்னு தெரியல, என் பிள்ளை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியல. உன்னை வச்சுக்கிட்டு இப்படி டெய்லி குடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தா எப்படி? போய் வெளியே போய் 4 பேரை பாருங்க, அப்பதான் புத்தி வருதான்னு பார்க்கலாம். என்னடா இந்த தேவா ஆளவே காணோம்? காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆளவே காணோம். நம்மளும் வெளியே போகலான்னு பார்த்தா ஆளவே காணோம். என்ன பண்ணுறது தெரியலடா. டே, காலையிலேருந்து ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல. சரி இரு பண்ணுறேன். ச்சே, நாட் ரீச்சபிள்னே வருதுடா. என்ன பண்ணுறது? டேய், அங்கே பாரு தேவா, அவனே வரான். என்னடா பிரபு, இங்கே என்னடா பண்ணுறீங்க? உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னமே இவ்வளோ லேட்டாக வர? எங்கடா போகணும்? அண்ணன் வேலை வச்சிருந்தாரு, அதையும் கெடுத்து விட்ட. அப்படி என்னடா அவசரம்? நான் தான் சீக்கிரம் வர சொன்னேன்ல. அப்படி என்ன அவசரம்டா? ஒன்றும் இல்லைடா, எங்களுக்கும் வேலை இல்லை, அதான் நீ டீ வாங்கி குடிப்பேன் தான். சரி, வந்துட்டேன். டீ கடை போய் தம் அடிச்சுட்டே பேசுவோம். சினிமாவுக்கு போகலாமாடா? ஏண்டா, என் வேலையை விட்டு வந்தா சினிமாவுக்கு போகலாமான்னு கேட்குற? என்னடா ஆச்சு? இல்லைடா, காலையில் பொண்ணாத்தாவை பார்த்தேன்.
அவங்க ஹஸ்பண்டும் சரியாக வேலைக்கு போகிறது இல்லையா, அவங்க பையனும் சரியாக படிக்கிறது இல்லையா, வெட்டியாக சுற்றிட்டுருக்கானா. அந்த அக்கா சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்கடா, அதை பற்றி தான்டா யோசிச்சுட்ருக்கேன். டீம் ஒன்று ரெடி பண்ண சொன்னேன்ல, என்னாச்சு? பசங்கிட்ட சொல்லியிருக்கேன் வாசு, சொல்கிறேன்னு சொல்லியிருக்கானு. ஆமாம், இந்த சின்ன பையன் இருந்தான்ல, என்னானா வரதே இல்லை. தெரியல வாசு, 2 நாள் ஆளையை காணும். சரி, பசங்க வருவானுங்களே, அவனுங்களை பார்த்துக்க சொல்லலாம். நமக்கு அண்ணன் வேலை கொடுத்துருக்காரு, போய் பார்த்துட்டு வரலாம். சரி வாசு. டேய், நாங்கள் அண்ணனை போய் பாட்டு வந்துடுறோம். அந்த சின்ன பையன் வருவான், அவனை பார்த்துக்கோங்க சரியா? ஓகேடா மாப்பிள்ள, அந்த பையன் வரட்டும், வாங்கிட்டு வர சொல்லுவோம். சரி மாப்பிள்ள. டேய் இங்க வாடா. ஆமா, அந்த 2 அண்ணன் எங்க? அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. எப்பயும் வாங்கிட்டு வருவல, அது போய் வாங்கிட்டு வாப்போ. சரி. இந்தா துட்டை புடி, அப்படியே எனக்கு 2 தம்மு வாங்கிட்டு வா. ஆமாடா, அன்னைக்கு அவனை பார்த்தேன். அந்த லேபிள் கேங் கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். அவனை ஏதோ தப்பாக யூஸ் பண்ணுறாங்கடா. இந்த கடைக்கு போ, தம்மு வாங்கிட்டு வா, ஏதோ யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கு. அதான் அவங்க அடையாளம்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? அந்த கும்பலுடைய சுற்றுறான்? ஓ, இதனால அந்த பையன் வடிக்க மாட்டானா? டே பிரபு, நாளைக்கு அந்த பையனை பார்த்தேன்னா எனக்கு கால் பண்ணு. டேய் மாப்பிள்ள, அவங்க இங்கே தான்டா இருக்கானுங்க. இங்கே வா, இங்கே உடனே வா. ஓ, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா? வரட்டும் வரட்டும், மாப்பிள்ள வரட்டும், பார்த்துக்கிறேன். டேய் மாப்பிள்ள, எங்கடா? இங்கே தான்டா பேசிட்டு இருக்கானுங்க. அங்கேயா? அவனுங்க தான். வண்டி ஏறா மாப்பிள்ள. டேய் பிரவீனோ, அங்கிட்டு போடா. டேய் வாசு, தயவு செய்து எங்கள் ஏரியா பசங்களை கெடுக்காத. நீ கெட்டு குட்டிச்சலானதும் இல்லாமல் எங்கள் ஏரியா பசங்களை ஏன்டா கெடுக்கிற? அப்படிதான்டா பண்ணுவேன் கேட்க. தேவையில்லாமல் எங்கள் ஏரியா பசங்களை கெடுத்துட்டு இருக்க. இதில் லேபிள் பேரையும் சேர்த்து கெடுத்துட்டு இருக்க. இருடா, நான் உன்னை டக்கர் சாணி சொல்கிறேன்டா. மாப்பிள்ள, இப்பெல்லாம் ஒரு ஆளு மேன்னு பேசிட்டு இருக்க. இவனுங்கேயே குத்தி போறான். டேய் வாடா.
வாடா வந்து ஓஹோ டக்ளஸ் என்ன கேங்க நீ? அதான் இவ்வளவு மாசா பவரா சுத்திட்டு இருக்க. இருடி பாத்துக்கிறேன். டேய் வாடா கிளம்பலாம். டேய் பிரவீனோ இங்கே வா. டேய் பிரணோ, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஒழுக்கமாக ஸ்கூலுக்கு போனோமா படிச்சுமான் இருக்கணும், தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க நீ. ஒன்றும் இல்லைண்ணா, இது ஏதோ பண்ணி கொடுத்தாதான் 5 10 தருவாங்க. அது ஏதோ எனக்கு யூஸ் ஆகுது. நான் எவ்வளோ படித்து பார்க்குறேன், படிப்பும் வர மாட்டேங்குது, மண்டையிலையும் ஏற மாட்டேங்குது. அவங்க தர்ற காசை வச்சு தான் அம்மாவையும் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் நான் கெட்டு போக மாட்டேண்ணா. சரி நான் பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன். என்னடா பேசிட்டியா? பேசிட்டேன்டா. இந்த மாதிரி தப்பு நிறைய இடத்துல நடக்குதுடா. இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாகணும். அவங்க கேங் மாதிரி நம்மளும் ஒரு கேங்கை வச்சுக்கணும். அதை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். நீ சொல்கிறதும் கரெக்ட் தான்டா. சரி நீயே ஒரு நேம் சொல்லு. லிப்ரா. லிப்ரா.